அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயிலோடு 2026ஆம் வருடத்திற்கான பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். பட்டுக்கோட்டை நாடியம்மன் திருக்கோயிலை பற்றி சில வரிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம்னாவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் சோழ மன்னர்களால் நிறைய கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. சோழர்களை தவிர வேறு சில வழியில் வந்த மன்னர்களும் பல்வேறு ஆலயங்களை அமைச்சிருக்காங்க. அந்த வழியில் வந்த மராட்டிய மன்னரான சரபோஜி மன்னரால் பட்டுக்கோட்டை நகராட்சி பகுதியில் கட்டப்பட்டது தான் இந்த பழமையான நாடியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில் சுமார் 400 ஆண்டுகள் பழமையானதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பல ஆண்டுகளாக இந்த அம்பாளை வழிபட்டு வர்றாங்க. பக்தர்கள் தன்னை நாடி வருவதனால இந்த அம்மனை அனைவருமே நாடியம்மன்னு அழைப்பதாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நாடியம்மன் திருக்கோயிலோட திருவிழா விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 20/3/2026 பங்குனி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பந்தல் கால் முகூர்த்தம். 24/3/2026 பங்குனி 10 செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டுதல். 27/3/2026 பங்குனி 13 வெள்ளிக்கிழமை அன்று மண்டகப்படி பந்தல் கால் முகூர்த்தம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்கள்ல அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 5/4/2026 பங்குனி 22 ஞாயிற்றுக்கிழமையன்று வரகரிசி மாலை போடக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்று அம்பாள் சிம்ம வாகனத்தில் வலம் வர இருக்கிறார். 6/4/2026 பங்குனி 23 திங்கட்கிழமையன்று ரிஷப வாகனம். 7/4/2026 பங்குனி 24 செவ்வாய்க்கிழமையன்று வெண்ணெய் தாளி உற்சவம் நடைபெற உள்ளது. 8/4/2026 பங்குனி 25 புதன்கிழமையன்று மூலஸ்தான திருவிழா நடைபெற உள்ளது. 9/4/2026 10/4/2026 வியாழன் வெள்ளி இரு நாட்களுமே திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் நாமும் கலந்து கொண்டு நாடியம்மனின் அருளை பெறுவோம். அன்னை நாடியம்மன் உங்களது வாழ்க்கையில் ஏதாவது திருவிளையாடல்களை நடத்தி இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.